நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்க, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னேன், 2, 3க்குரியவர் 4ஆம் இடத்தில் வக்கரமாயிருக்காரு. அப்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் நல்லது சொல்லியிருந்தேன். இந்த மாதத்தில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல தனித்து நிற்கிறார். 4க்குரியவர் 8ல். அப்போ என்ன அப்படின்னா, தாயின் வழி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் சில பிரச்சனை, தாய் கூட சண்டை போடுறது, நல்லா போயிட்டுருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, தேவையில்லாமல் அம்மாவுக்கும் பையனுக்கும், அம்மா பிள்ளைக்கும். இது எல்லாமே 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சண்டையெல்லாம் போட வேண்டாம், பேசலையே ஒதுங்கிக்கோங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்தில் ராகு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக பிரச்சனையில் இருப்பீங்க. உங்களுக்கு ராகு சனியோட வீட்டில் இருக்காரு. இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து ஓகே கொஞ்சம் தெளிவு வரக்கூடிய காலம். டிசம்பருக்குள்ளே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க, நவம்பர் 11க்குள்ளே. அடுத்தது திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அழகாக ராகு மாறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, நான் எப்போவுமே தனுசுக்கு சொல்கிறது அதுதான். குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கரெக்டாக இந்த நவம்பருக்குள்ளே அது எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என்னாகும் அப்படின்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் போலீஸோ கோர்ட்டோ ஏதாவது ஒரு சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்க வேண்டியதாக வரும். ஏன்னா லக்னாதிபதி 8ல் மறையும் போது என்னாகும் அப்படின்னா, தான் யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனையை கூட அவர் மாற்றி விட்டுருவார். இது ஒருவேளை நடக்கக்கூடிய நிறைய பேர் அப்ராட் போயிட்டு வரீங்க, எனக்கெல்லாம் எதுவுமே நடக்கல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்காது. உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களோட லக்னாதிபதி எங்கே இருக்காரு, என்ன டிகிரி வாங்கியிருக்காரு, ஃபேவரான இடத்துல இருக்காரா, என்ன தசை நடக்குது, தசா புக்திகள் மூலியமாக எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். 4 அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். 8ல் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா தூக்கத்தை கெடுத்து விடும். நல்லா யோசிச்சு சடனாக அன்வான்ட் டைமில் நல்லா கரெக்டாக ஃப்ளோவில் போயிட்டு இருந்தவங்க நீங்கள் அன்டைமில் தூங்குறது, அன்டைமில் சாப்பிட்றது, நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்து அப்படி தலையில் போட்டுக்கிறது. என்றைக்குமே சனி பார்வை லக்னத்தை பார்த்துச்சு அப்படின்னா சுயநலவாதியாக மாறிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வக்கரமான சனி
அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. வக்ர நிவர்த்தி ஆகலைனாலுமே சனி பகவான் 10ஆம் பார்வை உங்களோட லக்னத்தை பார்க்கிறார். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு நல்ல டேலண்டட், மச் டேலண்டட் எல்லாமே அவங்களுக்கே தெரியும். ஸோ 8 வக்கரமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யோகமாக இருக்கும் அது. ஆனால் நல்லா இருக்கவங்க வந்து வக்கரமாகாமல் இருந்தால் அது பிரச்சனை. உங்களுக்கு அது வந்து 8 தானே. ஸோ அதற்குண்டான அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டம், இதெல்லாமே இருக்கும். ஸோ அடுத்த வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. குரு மாறினதுக்கு அப்புறமா நல்லா இருக்கும். ஆனால் சில டிரான்சிட்ஸும் வந்து நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்தாலுமே இது மெயின் டிரான்சிட் இல்லையா. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ண, அதை பண்ணு, இப்படி பண்ண, அப்படி பண்ண, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு உங்களை குழப்பிட்டே இருப்பாங்க. வீடு சொல்கிறது பேச்சு கேட்குறதா, இல்லை வந்து மாமனார் மாமியார் சொல்கிற பேச்சை கேட்குறதா, இல்லை அப்பா அம்மா சொல்கிற பேச்சு, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதுவுமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக போய் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட தலையில் இருக்கும். கடன் வாங்க வைக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் கடன் வாங்காதீங்க, வாங்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மூலிமா தான் நான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அளவான ஒரு விஷயத்துக்கு போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ உங்களோட லக்ஸூரியஸான ஒரு விஷயத்த நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சனி ஒருத்தவங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா சிம்பிளிசிட்டியை விரும்புவார். அப்போ அந்த ஆடம்பரத்தை அவர் விரும்ப மாட்டார். ஸோ சிம்பிளாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சனி பகவான் நம்ம இயக்கில் நமக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். ஆப்போசிட்டாக நடந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே செஞ்சிருவார். ஸோ படிப்பு அப்படின்னு சொல்ல விஷயத்தில் வந்து மாணவர்களுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக உங்களோட ஜாதகத்தை பார்த்து அந்தந்த கிரகங்கள் எப்படி இம்பேக்ட் ஆகுது, என்ன மாதிரி டிகிரி வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து 100% நடக்கும். ஸோ 2ஆம் இடம் குடும்பமான ஒரு சில முடிவுகள் எல்லாமே வந்து இப்போ சரியாக இருக்க போகுது. ஸோ டிசம்பருக்குள்ளே வந்து ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது.